ஹே கைஸ், த ஹஸ்பண்ட் சீரிஸோட எபிசோட் 1 and 2க்கு நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. வளவலன்னு பேசாமல் நம்ம எபிசோட் 3 and 4 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீரிஸில் ஹீரோ அண்ட் ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக் எல்லாமே பிட்டாக தான் காட்டுறாங்க. ஸோ உங்கள் புரிதலுக்காக நான் அவங்களோட கடந்த கால கதையை இந்த வீடியோட எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எபிசோடு 4 வரைக்கும் காட்டின சீன்ஸை. போன வீடியோவில் ஹீரோக்கிட்ட யாரோ ஒரு மர்ம நபர் வந்து உன்னோட ஒய்ஃபை நீ கடத்தலன்னு எனக்கு தெரியும், யாரு நம்பலைனாலும் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ அவரை நீ யாருன்னு கேட்க, நான் யாருங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, நான் சொல்ற விஷயம் தான் முக்கியம். உன்னோட ஒய்ஃப் உயிரோட தான் இருக்கா. உன்னோட மனைவியை நீ கண்டுபிடிக்கணும்னா சரியா ராத்திரி 11 மணிக்கு ஷின்யூ டாங்குக்கு வா அப்படின்னு அந்த ஆளு சொல்லுவான். நம்ம ஹீரோ நான் எப்படி வர முடியும், நான் இங்க கஸ்டடியில இருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் மனைவியை கண்டுபிடிக்கணும்னா நீ 11 மணிக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு போயிடுவாரு. திரும்ப அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து நம்ம ஹீரோவை ரெஸ்ட் ரூம்ல இருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. நம்ம ஹீரோவை கேள்வி மேல கேள்வியா கேட்டு கொல்லுவாங்க. நீ தானே கடத்தின, உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு. உன்னோட காரோட டிக்கில இருந்து ரத்தம் படிந்த ஒரு ட்ரெஸ் எடுத்தோம், அதுல இருக்கிற பிளட் உன்னோட ஒய்ஃப் தாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ உனக்கு இந்த கடத்தல சம்மந்தம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த ட்ரெஸ் எப்படி வண்டிக்குள்ள வந்துச்சுன்னா, அந்த கிட்னாப்பர் போன எபிசோட்ஸ்ல நம்ம ஹீரோவை டேசரை வச்சு ஷாக் கொடுத்துருப்பான்ல, அப்ப மயங்கி கிடக்கும் போது அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து டிக்கில வந்தா வச்சிருப்பான். அதோட போலீஸும் நீ சொல்றதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது, உன்னோட டேஷ் கேம் கேமரால இருக்க மெமரி கார்டு எங்க எல்லாத்தையும் கேட்க, அதெல்லாம் அவன் எடுத்துட்டு போயிட்டாங்க, கிட்னாப்பர் எப்படிங்க தடயத்தை வச்சுட்டு போவான். ஆனா அவங்க ஒரு பக்கத்து இப்படி கேள்வி கேட்க நம்ம ஹீரோட முழு கவனமும் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு எப்படி அந்த ஆள் கூப்பிட்டு அந்த 11 மணி இடத்துக்கு போறதுங்கிறதுல தான் கவனம் இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேற பவர் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும், லைட்லாம் விட்டு விட்டு அமர்ந்துகிட்டு இருக்கும். திடீர்னு ஃபுல்லா அமர்ந்து போக மொத்தம் 2 பேர் நம்ம ஹீரோ விசாரிப்பாங்க. அதுல ஒருத்தரை நீ போய் என்னாச்சுன்னு பாருன்னு இந்த கேஸை விசாரிக்கிற சீனியர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அனுப்புவாரு. நம்ம ஹீரோ இதான் சான்ஸ்னு அந்த ரூம்ல எல்லாமே இருட்டா இருக்கும், ஒரு லேப்டாப் மட்டும் தான் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை டக்குன்னு மூடிட்டு எந்திரிச்சு ஓடிடுவாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மத்த போலீஸோட வந்து பிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ பைப் லைன் வழியா இறங்கி தப்பிச்சு போயிடுவாரு. எல்லா பக்கத்தும் அவங்க சுத்தி வளைச்சிருவாங்க, தப்பிக்க வழியே இருக்காது, இந்த பைப் லைன் வழியா கீழே இறங்கி தப்பிச்சாதான் உண்டு. நான் அவரால் கண்டிப்பா இறங்க முடியாது, இறங்க மாட்டாருன்னு தான் நினைச்சேன். ஆனா அவர் உண்மையாவே இறங்கி குதிக்கிறத பாத்தீங்களா? சரி, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜெர்மனோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவார். அங்க போய் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ், ஸ்கேல்பல்ஸ்னு கூடவே அனஸ்தெட்டிக்ஸும் அள்ளி போட்டு கிளம்புவார். அப்படியே நம்ம ஹீரோட அம்மாவும் அண்ணனும் அப்புறம் மாமனாரும் மாமியாரும் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பாங்க. வீடியோ ஆதாரம்லாம் இருக்கு, ஹீரோ தான் கடத்த சொல்லியிருக்கான் அப்படின்னு ஹீரோட மாமனார் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மாமியார் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் அமைதியாவாங்க ஹீரோட அம்மா. இருந்தாலும் அவன் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மகன் மேல அவ்வளவு நம்பிக்கை அவங்களுக்கு. நம்ம ஹீரோ தான் தப்பிச்சிட்டார்ல, சோ விரட்டி பிடிக்க எல்லா போலீஸும் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு போலீஸ நம்ம ஹீரோட அண்ணன் பிடிச்சு, சார் என்ன சார் ஆச்சு, என்னாச்சு அப்படின்னு கேட்க, டாக்டர் தப்பிச்சிட்டாரியா, அவர் பிடிக்க தான் போயிட்டு இருக்கோம்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னல, நம்புனீங்களா நீங்க, தப்பு பண்ணாதவன் எதுக்கு தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு நம்ம மாமனார் கேட்பாரு. ஹீரோட அம்மாவால எதுவும் சொல்ல முடியாம அமைதியாயிருவாங்க. நம்ம ஹீரோ அந்த மருந்து ஸ்கேல்பல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு ஆபரேஷனே பண்ணலாம், எதுக்கு அவ்வளோதையும் தூக்கிட்டு வராருன்னு தான் தெரியல. நடந்து வரும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அவர் ஒரு டாக்டர் தான், அவரை பாப்பாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, என்ன தேய்ச்சு இந்த டைம்ல ஒர்க்கு அதிகமா அப்படின்னு கேட்க, இல்ல நான் ஒரு விஷயத்த மறந்து வச்சுட்டு போயிட்டேன், எடுத்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அப்புறம் காரை கொஞ்சம் தரியா, என்னோட கார் கொஞ்சம் சர்வீஸ்ல இருக்கு, உனக்கு நாளைக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ஓகேவா? நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஓகே இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துருவாரு சாவி. ஹீரோட ஃப்ரெண்டு, நீ ஒரு மாதிரியா இருக்க, உனக்கு எதுவும் ப்ராப்ளமா, என்னாச்சு, உனக்கும் ஒய்ஃபுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன் அதானா? நம்ம ஹீரோ, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் அது அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு கடத்தப்பட்டதுல இருந்து எல்லாம் சொல்ல போற நேரத்துல நம்ம டேரக்டர் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிடுவாரு. கங் தேய்ச்சோ இங்க வந்தானா? அதுக்கு ஹீரோ ஃப்ரெண்டு, ஆமா இங்கதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டேரக்டர் நான் சொல்றதுக்கு ஆமா இல்லைன்னு மட்டும் சொல்லு, வேற எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ அவன் ஹாஸ்பிட்டல்ல அவன் கூட தான் இருக்கானா அப்படின்னு டேரக்டர் கேட்க, ஆமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு டவுட் வந்துடும். அந்த மருந்தெல்லாம் அள்ளி போட்டு பேக் எடுத்துட்டு வந்தார்ல, அதை வச்சு மூஞ்சிலே அடிச்சுட்டு கார் சாவி எடுத்துட்டு வேகமா கீழே வந்துருவாரு. செக்யூரிட்டி கார்ட்ஸ்ல சொல்லி ஹீரோவை பிடிக்க சொல்ல, செக்யூரிட்டி கார்ட்ஸ் பெப்பர் ஸ்ப்ரே கன் வச்சிருப்பாங்க, அந்த கன்னை பிடுங்கி அவங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு. இப்போ அந்த கில்லரை நமக்கு காட்டுவாங்க. அந்த கில்லர் ஒரு ஸ்கூல்ல சின்ன பசங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கோடிங் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கிறத அவரோட சிஸ்டம் மூலமா ஃபிக்ஸ் பண்ணிருக்க சிசிடிவி கேமரா மூலியமா பார்ப்போம். இவங்க கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் போய் ஆன்டிசெப்டிக் லிக்விட் கொடுத்திருப்பான். போன எபிசோட்ஸ்ல ஹீரோயின் கழுத்தை நெரிச்சிருப்பான்ல, அது செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்காண்டி கொடுத்திருப்பான். நான் அவனை கொல்ல தான் போறேன், ஆனா நீ இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தான் அது. அப்படியே ஹீரோயின் பக்கத்துல ஒரு சாண்ட் கிளாக் வச்சிருப்பான், அதுல இருந்து ஸ்னோ மாதிரி விழுகும், அது ஃபுல்லா விழுந்து முடிக்கிற வரைக்கும் தான் உனக்கு டைம் இருக்கு, அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்ட. இப்படி அந்த கிட்னாப்பர் சொல்லும் போது தான் நமக்கு ஞாபகம் வருது, பக்கத்து ரூம்ல ஒரு பொண்ணு கத்துவாங்கல்ல, எனக்கு நேரம் இல்ல, எனக்கு நேரம் இல்ல, நான் சாக போறேன் அப்படின்னு. இப்பதான் அவங்க சொன்னதுக்கான அர்த்தம் புரியுது. அவன் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு எதுவும் பாவ மன்னிப்பு எதுவும் கேட்கணும்னா அந்த போடியம் இருக்கு, அதை பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். இப்போ கிளாஸ்ல இருந்து நம்ம ஹீரோயினை சிசிடிவி கேமரா மூலமா பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினை பார்த்தாவன் பாவ மன்னிப்பு கேட்காம இருக்க அப்படின்னு அவனுக்குள்ளே சொல்லிப்பான். அதுக்கான அர்த்தம் என்னன்னு இப்ப புரியல, பின்னாடி வர எபிசோட்ஸ்ல தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோயினும் அங்க இன்னொரு லேடி அடைச்சு வச்சிருப்பான்ல, அவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட அந்த லேடியோட பேரு லீ, நீ அது பரவாயில்ல, உன்னோட புருஷன் உனக்காக அழுகுறான், ஆனா என்னோட புருஷன் இந்த கிட்னாப்பர் கால் பண்ணப்போ அவளை நீ என்ன வேணா பண்ணிக்க, எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிட்டான் அப்படின்னு அந்த லேடி சொல்லி அழுவாங்க. நான் ஒரு பெரிய
தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் தப்பா, என்ன தப்பு அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு கடவுளை வணங்கிட்டு இருந்தேன், ஆனா அந்த கடவுளை விட்டுட்டு நான் வேற ஒரு கடவுளுக்கு மாறினதான் என்னோட தப்பு, அதனாலதான் இப்ப அந்த கடவுள் என்ன தண்டிக்கிறாருன்னு நினைக்கிறேன், நான் அதை பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு புலம்புவாங்க. இப்ப நம்ம ஹீரோவை நம்பர் பிளேட் மூலமா சிசிடிவி கேமராஸை வச்சு சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க எவ்வளவுதான் பின்னாடி வந்து சேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இவரோட டிரைவிங் ஸ்கில்ஸை வச்சு ஒரு பூந்து விளையாடுவாரு. ஒரு கட்டத்துல இவரோட காரும் அந்த போலீஸ் காரும் மோதிப்பாங்க. அந்த இடத்துல இந்த புகையெல்லாம் குறைஞ்ச அப்புறம் காருக்குள்ள வந்து பார்த்தா ஹீரோ இருக்க மாட்டாரு. அவர் தான் எஸ்கேப் ஆகி இந்த பில்டிங் நாடி ஓடிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி அவர் இருப்பாரு? எல்லா போலீஸும் வந்து அந்த பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரு மடக்கிடுவாங்க. இவர் என்னடா அங்கிருந்து குதிச்சிருவாரு. போலீஸ்க்கே தலை சுத்திடும். ஆனா யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி. அவங்க வேகமா கீழே இறங்கி ஓடியாறதுக்குள்ள அவர் போய் மறைஞ்சுப்பாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பேஸ்மெண்ட்ல இருந்து மேல வருவாரு. ஆனா ஒரே ஒரு போலீஸ் மட்டும் பேக்கப் கூப்பிடுறதுக்காக அங்க நின்றுப்பாரு. அந்த போலீஸ் கிட்ட வசமா மாட்டிப்பாரு. ஆனா ஹீரோ படிக்கட்டுல இருந்து அந்த போலீஸை தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டதுல அவருக்கு முதுகு தண்டவடத்துல அடிபட்டுரும். கண்ணை மட்டும் எடுத்துட்டு ஓட பாப்பாரு. ஆனா பாவமா இருக்கும் அந்த போலீஸை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்க்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. இப்போ அந்த கிட்னாப்பர் கிளாஸை விட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு பாட்டிமாக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவங்களோட பிசி கொஞ்சம் டஸ்ட்னால ஒர்க் ஆகாது பில்லிங் போறதுக்கு. அது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா சரி பண்ணி கொடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த பாட்டிமா இரு நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும், வெறும் கையோட எப்படி அனுப்புறது அப்படின்னு பாட்டிமா பிடிச்சி உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த பாட்டிமாவோட பேத்தி வருவாங்க. அவங்களும் நம்ம ஹீரோ வேலை பார்க்குற அதே ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருப்பாங்க. சரின்னு நார்மலா பேசிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அந்த கிட்னாப்பர். எங்க நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம நம்ம ஹீரோயின் காலில் ஒரு வெயிட்டை வச்சு சங்கிலியால கட்டி போட்டிருப்பான். அந்த சங்கிலி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதை பிடிச்சி இழுக்கும் போது லைட்டா அது லூஸ் ஆகிற மாதிரி தெரியும். உடனே அந்த ஆன்டிசெப்டிக் லிக்விட் இருக்குல்ல அது ஃபுல்லா காலில் ஊற்றி அதை கொஞ்சம் வலுவலுப்பா ஆக்கி அந்த செயினை ஒரு வழியா கஷ்டப்பட்டு அவுத்துருவாங்க. அங்கிருந்து தப்பிக்கணும்னு அந்த கதவை திறக்க பார்ப்பாங்க. அது பூட்டி இருக்கும். உடனே மேல ஒரு வயர் மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த வயரை பிடிச்சி இழுத்து அதுல அந்த ஆன்டிசெப்டிக் பாட்டில கட்டி மேல தூக்கி போட்டு இதோ மாதிரி இழுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த காலில் போட்டிருந்த வெயிட்டை தூக்கி கனெக்ட் பண்ணி ஒரு புள்ளி செட்டப்ல ரெடி பண்ணிடுவாங்க. அதாவது இந்த கிணத்துல இருந்து தண்ணி இறக்கிறதுக்கு ஒரு செட்டப் இருக்கும்ல அந்த செட்டப் மாதிரி. அதுக்கப்புறம் அந்த மெட்டல் பிளேட்டை வேகமா கதவை நோக்கி இழுத்துடுவாங்க. அது டம்முன்னு அடிக்கிற சத்தத்துல பக்கத்துல இருந்து அந்த லேடி கத்துவாங்க, ஏ நீ என்ன பண்ற, உனக்கு ஒண்ணும் இல்லையே. நம்ம ஹீரோயின் விடாமரிச்சியோட அந்த கதவை அடிச்சு நொறுக்கி வெளியே வந்துருவாங்க. தான் மட்டும் தப்பிக்க கூடாதுன்னு அந்த பக்கத்து ரூம்ல இருக்க அந்த லேடியும் காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அந்த லேடி ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போல. நீ எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிரு, எப்படியும் நான் செத்துருவேன், போலீஸ்ட்டு மட்டும் என்னோட பாடியை பத்தின தகவலை சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் அவனை காப்பாத்திட்டு தான் இங்க இருந்து போவேன்னு பக்கத்துலேயே கீ தொங்கிட்டு இருக்கான். அதை எடுத்து திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த டைம்ல அந்த கிட்னாப்பர் பக்கத்துல வந்து அப்படி நிப்பான். எனக்கு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றீங்க நீங்க, தப்பிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்ம ஹீரோயின் அடிச்சு மயக்கமாக்கி கை ரெண்டையும் கட்டி போட்டிருப்பான். நம்ம ஹீரோயின் பக்கத்துல அடைச்சு வச்சிருந்த அந்த லேடியோட டைம் முடிஞ்சிடும். அந்த லேடியை துடிக்க கொன்றுவான். நம்ம ஹீரோயின் கோவத்துல ஆவேசத்துல கடந்து கத்துவாங்க, கதறுவாங்க, என்னையும் கொன்றுறா, என்னையும் கொல்லு. அந்த கிட்னாப்பர் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு சாப்பாடோட வந்து சாப்பிடாம கிடக்கூடாது, இந்த சாப்பிட்டு உனக்கு இன்னும் டைம் இருக்கு, அது வரைக்கும் உன்னை நல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லியிருக்கேன்ல, ஆனா அப்படி கை கட்டியிருக்க நீ எப்படி சாப்பிடுவ, உன்னை பார்த்தாலே எனக்கு கொல்லணும்னு தோணுது, நீ எதுக்கு தப்பிக்க முயற்சி பண்ணா, சரிந்தா இந்த கிரீம் பண்ண மட்டும் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டு சரியா அப்படின்னு கையை கூட அவுத்து விடாம கிட்னாப்பர் வாட்டி கிளம்பி போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த ஆள் சொன்ன இடத்துக்கு போயிடும். என் பொண்டாட்டி எங்க, நான் எப்படி அவளை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க, அதை இனிமேதாப்பா நீ யோசிச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல எனக்கே கோவம் வந்துருச்சு. என்னையா வந்தாலும் இப்படி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்கும், ஹீரோ அந்த போலீஸ்ல இருந்து கொண்டு வந்த கன்னை வச்சு என் ஒய்ஃப் இப்ப எங்கன்னு சொல்ற, அவளை இப்ப கூட்டிட்டு வர்ற, இல்ல உன்னை கொன்றுவன்னு விரட்டுவாரு. அப்படியே சுத்தி பார்த்தா அந்த இடத்துல போற நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை பத்தின போட்டோஸ்லாம் இருக்கும். அது போக போர்ட்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் இந்த கிட்னாப்பிங்க பத்தி. அப்படியே நைஸா இருந்தாலும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து இந்த சார்ட்லாம் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி நைஸா பேசி கண்ணை பிடிங்கி நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுருவோம். தள்ளி விட்டுட்டு, நானும் முன்னாடி போலீஸ்ல தான் வேலை பார்த்தேன், என்னோட பொண்டாட்டியை கடத்தி இவன் தான் சில வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணான், அவனை கண்டுபிடிச்சு என் கையாலே கொல்றதுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பேக் ஃபுல்லா அனஸ்தேசியா ஸ்கேல்பல்னு கொண்டு வந்திருப்பாரு நம்ம ஹீரோ. அதை எடுத்து ஒரு அனஸ்தேசியாவை அந்த ஆள் கழுத்திலே குத்திடுவாரு. அப்படியே ஒரு குழஞ்சு அந்த ஆள் கீழே உட்கார, இங்க பாரு, ஒரு ஆபரேஷன்ல ஒரு நூல் வச்சு தப்பா ஒரு இடத்துல கட் பண்ணா அந்த பேஷண்ட் அந்த டேபிள்லயே இறந்துருவான். இந்த ஸ்கேல்பில் வச்சு உன்னோட தண்டு வளத்துல கட் பண்ணன்னு வச்சுக்கவே, நீ காலம் பூரா அதே இடத்துல உட்காந்துருக்க வேண்டியதான், உனக்கு மரண வேதனை இருக்கும், உனக்கு அதெல்லாம் தேவையா, என் ஒய்ஃப் எங்க, ஓ பொண்டாட்டி கதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு என்னோட பொண்டாட்டி தான் முக்கியம், சரி நீ பேசு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த முன்னாள் போலீஸ் அதிகாரி இப்ப எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் அந்த கிட்னாப்பர் இந்த போலீஸுக்கு கால் பண்ணி, உன்னோட ஒய்ஃபை நான் கடத்திட்டேன், உனக்கு வேணும்னா எனக்கு 30 மில்லியன் வான் கொடு அப்படின்னு கேட்பான். இந்த போலீஸும் அறக்க பறக்க ரெடி பண்ணி 30 மில்லியன் வானையும் கொண்டு போய் வச்சிருவான். அந்த கிட்னாப்பர் 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப கால் பண்ணி, இவ்வளவு வேகமா கொண்டு வருவேன்னு தெரிஞ்சிருந்தா 100 மில்லியனா கேட்டுப்பானே, என்ன பண்ண, என்ன 2 நாளைக்குள்ள இந்த டைமுக்குள்ள இன்னொரு 70 மில்லியன் வானை மட்டும் கொண்டு வா, 10 நிமிஷத்துல ஒய்ஃபை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போலீஸும் அந்த பணத்தை கொண்டு வச்சுட்டு காத்துட்டே இருப்பாரு. காலே பண்ண மாட்டான். சரின்னு இந்த போலீஸே கால் பண்ணி பேசுவாரு. கொஞ்சம் மன்னிச்சுக்கோ, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், சாரி, ஒய்ஃப் எல்லாம் விட முடியாது, நீ பண்ண தப்பு அவ்வளவு பெரிய தப்பு, அந்த தப்புக்கு உனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்ல, எப்படி அந்த கிட்னாப்பர்
சொல்ல நம்ம போலீஸ் நான் 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 என்னை மன்னிச்சிரு, நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, நான் பண்ண தப்பு, நான் பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு கீழே விழுந்து மண்டி போட்டு ஃபோன்லேயே கதறுவாரு. அந்த கிட்னாப்பர் பக்கத்துல இருந்தா பார்த்துட்டு இருப்பான். ஓ அப்படியா, அப்ப நீ என்ன தப்பு பண்ண, அந்த தப்பை சொல்லு பார்ப்போம் அப்படின்னு அந்த கிட்னாப்பர் கேட்க, எந்த தப்பு அவன் கேட்கறான்னு நமக்கு தெரியாதே, அந்த போலீஸுக்கும் தெரியாது. இங்க பாரு, அவனோட மனைவி கொஞ்ச நேரத்துல சாக போறா, அவ சாக போறதுக்கு நீ மட்டும் தான் காரணம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அந்த கிட்னாப்பர் அவங்களோட பாடியை ஒரு இடத்துல தூக்கி போட்டுருவான். அந்த நாள்ல இருந்து இதே பேட்டர்ல உள்ள கிட்னாப்பிங் எல்லாம் இந்த போலீஸ் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிட்னாப்பிங் நடந்திருக்கும். ஆனா அதுலயும் விக்டிம் கொலை பண்ணப்பட்டிருப்பாங்க. இந்த எக்ஸ் போலீஸ் எப்படி இந்த தகவல் எல்லாம் வாங்குறாருன்னா, உள்ள இருந்து ஒரு போலீஸ் இந்த எக்ஸ் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த ஹெல்ப் மூலமா தான் நம்ம ஹீரோவை பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வந்திருப்பான் அந்த எக்ஸ் போலீஸ். கூடவே நம்ம ஹீரோ தப்பிக்க அந்த லைட்லாம் அமர்த்துனதும் இவங்க வேலை தான். இதோ இந்த ஆள் தான் அந்த போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட கேஸ் உங்க கையில கிடைச்சிருக்கும். இப்போ அந்த எக்ஸ் போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு உன்னோட ஒய்ஃப் வேணும், எனக்கு நான் பழி வாங்கணும், நம்ம 2 பேரும் ஒன்னா வேலை செய்யலாம், இப்போ நமக்கு தேவையெல்லாம் பணம், அப்புறம் முன்னாள் கேஸ்ல இருந்த ஆதாரங்கள். இந்த பணம் எவிடன்ஸ்லாம் எதுக்குன்னா அந்த கிட்னாப்பரை சீண்டி விட்டு அவனை டீல் போட வர வைக்கிறதுக்கு தான். அப்படி வரும்போது லாபகரமா அமைக்கி பிடிச்சிடலாம்ல. பணத்துக்கு நம்ம மாமனார் வீட்டுக்கு போயிட்டு 3 பில்லியன் பணத்தை எடுத்துட்டு வருவாரு. அவங்க இந்த பணத்தை கூட நீ எடுத்துக்கோ, அந்த பணத்துக்காக தான் அவ்வளவு நாள் நடிச்சிருக்கல, ஆனா என் பொண்ணு உயிரோட இருக்காளா அப்படின்னு கேட்பாங்க. இருப்பான்னு நம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வந்துருவாரு. அடுத்து NFS டிபார்ட்மெண்ட்டுக்கு போவார் ஹீரோ. அதான் அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸ்க்கு வருவார். அங்கதான் எவிடன்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு ஃபேக்கான ஐடி கார்டு ரெடி பண்ணி நம்ம ஹீரோட்ட அந்த போலீஸ் கொடுத்து அனுப்புவாரு. உள்ள இருக்கிறவங்களோட ஆள் அது எல்லாமே உண்மை மாதிரி சிஸ்டத்துல அப்டேட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த எவிடன்ஸை திருடினது, அப்புறம் பணத்தை திருடினது, இது எல்லாமே நியூஸ்ல வர ஆரம்பிச்சிடும். இவங்க வேகமா செயல்படணும். ஏன்னா 36 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள நம்ம கடத்தின விக்டிம்ஸ் எல்லாருமே கொன்றுவான். இந்த நியூஸ் அந்த கிட்னாப்பர் கண்ணிலையும் படும். யாரா அவன், இந்த டாக்டர் சரியான ஆளா இருக்கான் அப்படின்னு அவனுக்குள்ளே நினைச்சுப்பான். இந்த கிட்னாப்பர் இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே இவன் அங்கங்க செட் பண்ணி வச்சிருக்க சில கேமரால ஒரு கேமரால நம்ம ஹீரோ வந்து தெரிய ஆரம்பிப்பாரு. இந்த இடத்துல எபிசோட் 3 and 4 முடியுது. இவங்களோட பிளாஷ்பேக் சொல்றேன்னு சொல்லியிருந்தல, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே மெடிக்கல் காலேஜ்ல தான் படிப்பாங்க. நம்ம ஹீரோ எப்பவுமே தனியா லோன்லியா தான் இருப்பாரு. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு நம்ம ஹீரோயின் வரவே மாட்டாங்க காலேஜுக்கு. இவர் ஒரு மாதிரி சோகமா இருப்பாரு. 3 நாள் கழிச்சு வந்தோன்னே நம்ம ஹீரோயின்ட்ட போய், நீங்க ஏன் 3 நாள் வரல அப்படின்னு கேட்க, எனக்கு ஃப்ளூ வந்துருச்சு, அதாவது காய்ச்சல் வந்துருச்சு, அதனால வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நீ ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்ப, நான் எப்பவுமே உன்னை பார்த்துட்டு இருப்பேன், இந்த 3 நாள் உன்னை பார்க்காம இருக்கவும் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப தனிமையா இருந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ நானும் உங்களை மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் உங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணமும் நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். நம்ம ஹீரோ கொஞ்ச நாளா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாரு, வீட்டுக்குள்ள லேட்டா தான் வருவாரு. இதை பத்தி நம்ம ஹீரோயின் விசாரிப்பாங்க. ஏதாவது எனக்கு தெரியாம போயிட்டு இருக்கா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எதையும் மறைக்க கூடாது தெரியும்ல அப்படின்னு அன்பா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா கையில இருந்த கல்யாண மோதிரங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அது கழட்டி வச்சிருந்தேன் ஆபரேஷன் தியேட்டருக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி, மருந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், நாளைக்கு போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். ஹீரோயின் அவங்க பொண்ணை ஸ்ட்ரக்சர்ல வச்சு வேகமா கொண்டு வந்துட்டு இருப்பாங்க ஐசியூக்கு. தேச்சு வரட்டும், அவர் வந்து ஆபரேஷன் பண்ணட்டும், அவரை கூப்பிடுங்க உடனே அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோயின். அட்டெண்டிங் டாக்டர் உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். கழுத்து எலும்புல இருந்து முறிஞ்ச ஒரு சில துகள்கள் மூச்சு விடுறதுக்கான நரம்புல போய் அமைக்கிட்டு இருக்கு. இப்படியே விட்டோம்னா அவங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிருவாங்க. ஹீரோயினோட பொண்ணை ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவர் கால் அட்டன் பண்ண மாட்டாரு. தேச்சு, நீ எங்க போன, நீ எங்க போய் தொலைஞ்ச, நீ இங்க வா, சீக்கிரம் நீங்க வா, நீங்க எல்லாமே எங்க போனன்னு குழம்பி கோவமா அழுவாங்க. ஆனா அவர் வரதுக்குள்ள ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆகி ஹீரோயினோட மகள் இறந்துருவாங்க. ஹீரோயின் அந்த இடத்துல உடஞ்சு போய் அழுவாங்க. ஹீரோட சட்டையை பிடிச்சி நீ எங்க போன அவ்வளவு நேரம்னு கேட்கும்போது ஹீரோவால எதுவும் சொல்ல முடியாம அமைதியா அனுப்பாரு. இதனால தான் உங்களுக்குள்ள இருந்த அன்னோனியம் சுத்தமா இல்லாம போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோயினால அதுல இருந்து இன்னும் வெளியே வர முடியல. நீங்க ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் சொல்ற அந்த எக்ஸ்பிளனேஷன் புரியுதாங்கிறத காமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 18 பேருக்கும், கமெண்ட் பண்ண அந்த 2 பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.